Daily. Taste the Daily. இந்த அலை வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய அலை. அவர் என்னன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அந்த தீர்ப்பை ரொம்பவே உறுதியாக இருந்தார். அதில் தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றம் அப்படின்ட்டு அந்த தன்னம்பிக்கையில் ஒரு சிறு துளி கூட ஒரு சந்தேகம் வராமல் இருந்ததுன்னா அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய வெற்றி. அந்த வெற்றி என்னென்னா ஒன்றுபட்ட மக்கள் அத்தனை பேர் சேர்ந்து கொடுத்த ஒரு பரிசு. அவர் எம்ஜிஆர் அவருடைய அந்த இடத்தை இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் ஃபில் பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி தான் இவர் விஜய் உருவாயிருக்கார். எம்ஜிஆர் ஒரு ட்ரெண்ட் செட்டர். எப்படின்னா மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வேணும் இப்படிங்கிற சிந்தனை எப்பவுமே இருந்தவர் எம்ஜிஆர். அதே சிந்தனையில் இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. அவர் தேர்தல் அறிக்கையை சொல்லும் போதோ அண்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போதோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அக்கா, தங்க, அம்மா, பெரியப்பா எல்லாரும் என்னென்னா விஜய் தான். அதாவது புரட்சித் தலைவி அம்மா எப்படி பிரச்சாரத்தில் பண்ணாங்களோ அவங்க நிறுத்தின வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் எல்லோரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க? எல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க, ரெட்டை இலைக்காக போட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான், ஒன்று ரெட்டை இலை, இன்னொன்று புரட்சித் தலைவி அம்மா. அதே மாதிரி தான் இப்போ தாவைக்காவில் ஒன்று நம்ம முதலமைச்சர் திரு விஜய், இன்னொன்று அவருடைய கட்சி. தானம் என்னென்னா கேட்காம கொடுக்குறது, தர்மம் ஒருத்தர் கேட்டு கொடுக்கணும். அது மாதிரி இப்போ மக்கள் கேட்காமலே அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற தலைவர் தான் நாட்டினுடைய முதல்வராக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற முதல்வர் தான் தொடர்ந்து ஆட்சி செய்யணும். அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது நான் நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ இந்த அமைதி வளம் வளர்ச்சி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு மக்களுக்கு எல்லாமும் பெற வேண்டுங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. நாட்டுக்கு ஒரு சுபிட்சம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஸ்ரீதர் நாராயணன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே சார், இந்த 2026 யாருமே எதிர்பாராத விதமாக மாபெரும் கட்சிகளான திமுக, அதிமுக இந்த இரண்டு கட்சிகளையும் வீழ்த்திவிட்டு முதல் தேர்தலிலேயே வெற்றியடைந்த தமிழக வெற்றி கழகம், விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு ஒரு வரலாற்று முத்திரையை பதித்திருக்கிறது. இதை நம்ம 2024 நம்ம பேசும்போது கூட நீங்கள் இளைஞர்களின் அரசியலாகத்தான் இந்த வருங்காலம் இந்த 2026 தேர்தல் இருக்கும் நீங்கள் அப்போவே சொல்லிட்டீங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இளைஞர்கள் நிகழ்ச்சியாக இப்போ தாவேக்கா வெற்றி அடைந்திருக்கு. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு சுனாமி அப்படின்னே சொல்லலாம். வெற்றி அடையக்கூடிய ஒரு சுனாமி. இந்த அலை முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய அலை. அவர் என்னென்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அந்த தீர்ப்பை ரொம்பவே உறுதியாக இருந்தார். அதில் அவர் பேசும்போது என்ன சொன்னார்? நாம தான் ஆட்சிக்கு வரோம், நாம தான் அந்த முதலமைச்சர் இருக்கையில் இருக்க போகிறேன், நம்ம தான் ஆட்சி பண்ண போகிறோம், மக்களுக்கு எல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். அதை அப்படி இருந்ததுனால தான் அவர் உறுதியாக இருந்தார். தன்னம்பிக்கை. நான் என்னோடய முன்னாடி பேட்டியில் கூட சொல்லும் பொழுது தன்னம்பிக்கை தான் வாழ்க்கையில் நம்மளை முன்னேற்றம் அப்படின்ட்டு அந்த தன்னம்பிக்கையில் ஒரு சிறு துளி கூட ஒரு சந்தேகம் வராமல் இருந்ததுன்னா அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அப்படிங்கிறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய வெற்றி. அந்த வெற்றி என்னென்னா ஒன்றுபட்ட மக்கள் அத்தனை பேர் சேர்ந்து கொடுத்த ஒரு பரிசு அவருக்கு. ஓகே சார், உங்களுடைய மாதிரி அனுபவம் மிக்கவர்கள்லாம் எங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஒரு நடிகராக எம்ஜிஆர் வென்றெடுத்தார் மக்களின் மனதை. அன்றைக்கு அவர் முதல்வராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் காதலோடு கேட்டிருந்தோம். இன்றைக்கு அதே போர் நிலைமை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவருடைய அந்த இடத்தை இன்றைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் ஃபில் பண்ணியிருக்காரு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த கேள்விக்கு உண்மையான பதில் என்னென்னா,
திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி தான் விஜய் வந்து உருவாயிருக்கார். எம்ஜிஆர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். எப்படின்னா, மக்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்லாம் வேணும், அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறது, இப்படிங்கிற சிந்தனை எப்பவுமே இருந்தவர் எம்ஜிஆர். அதே சிந்தனையில் இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் தெரியுது. நாமெல்லாம் ஒரு நடிகராகத்தான் அவரை பார்த்துருக்கோம். ஆனால் முதலமைச்சர் விஜய் அப்படி கிடையாது. நம்ம அவரை சாதாரணமாக எடை போடவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் வந்து அவர் வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திரு அண்ணாதுரை அவர்களோட இருந்து கலைஞர் அவர்களோட இருந்து அந்த பாசறையில் படித்து நமக்கெல்லாம் தெரியப்பட்டு வந்த ஒரு தலைவர். ஆனால் இவர் வந்து எப்படின்னா, அரசியலை வந்து தானே கற்றுக்கிட்டு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அதை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு, அதனால தான் அரசியல் இறங்க முடியும். யாருமே வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அரசியலை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அரசியலுக்குள்ளேயே நுழைய முடியும். இதை வந்து அவர் தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த வெற்றியின் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது. தமிழ்நாட்டில் ரொம்ப காலமாக ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது எப்போ பார்த்தாலும் திரை கவர்ச்சி உள்ளவங்க மட்டும்தான் வரணுமா நாட்டுக்கு ஆள்றதுக்கு, மக்கள் உடனே வாய்ப்பு தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்றீங்க அப்படின்ற விமர்சனத்தை மக்களும் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கட்சியின் தலைவர்களுமே பெருமளவில் வைக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது இதே விமர்சனம் வைக்கப்பட்டது, அவர் அரசியலிருந்து பின்னோக்கி சென்று விட்டார். இப்போ விஜய் அவர்கள் வரும்போதும் இதே விமர்சனம் வந்தது. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு திரை கவர்ச்சி உள்ளவர் தானே, மக்களுக்கு என்ன செஞ்சுட்டார், சிறைக்கு போனாரா, போராட்டம் நடத்தினார், இப்படின்ற கேள்விகள்லாம் வரும்போது இந்த வெற்றி விஜய்க்கு ரொம்ப எளிதாக கிடச்சிருச்சு, ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிருச்சுன்னு பார்க்கலாம். அதான் இது வந்து எப்படின்னா, இந்த கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி. இதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தலைவர் இருக்காங்க, ஒரு கட்சி தலைவர் இருக்காங்க. அந்த தலைவரை பற்றி எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய அந்த வேட்பாளருக்கு மட்டும், அந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் திரைப்படத்தில் வரும்பொழுது எல்லா மக்களுக்கும் தெரியுது. இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து முதலமைச்சர் வந்து திரைப்பட நடிகராக இருக்கும்போது பாப்புலராக இருந்தார். அப்போது எல்லாரையும் போய் ரீச் ஆகுது. இப்போது இது வந்து இதனால் ஒரு தொகுதியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதியில் இருக்கிற வேட்பாளர் வந்து அந்த தொகுதிக்கு தெரியும். அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அந்த கட்சியோட தலைவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு மாஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு பெரிய மாஸ். அது அந்த மாஸை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதாவது நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க. இப்போ அவரோட சக நடிகர்கள்லாம் வந்து படத்தில் நடிக்கிறாங்க, அதே மாதிரி தான் நடிக்கிறாங்க, நல்ல பேர் வாங்கியிருக்காங்க, பாப்புலராக இருக்காங்க, இதே மாதிரி மாஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் ஒரு தனித்தன்மை இருந்தது அப்படின்னா, இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்கள், அதாவது தான் அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று முன்கூட்டியே வந்து ஒரு தெரிந்திருந்ததுனால், வர வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததுனால, அது மாதிரியான கதைகளை வந்து இது பண்ணும்போது மக்கள் வந்து அதை நம்புகிறாங்க. அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அரசியலுக்கு வராங்க. இது வந்து எல்லாருக்குமே அந்த எண்ணம் வராது. எல்லா நடிகர்களும் வந்து நான் வந்து அரசியலுக்கு வரணும், நான் வந்து தலைவன் ஆகணும் அப்படிங்கிறது வராது. அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும் அது ஒதுக்கப்பட்டவை. அப்பேற்பட்ட அந்த ஒரு நாலெட்ஜ், அந்த ஒரு அரசியல் பற்றி வரணும், அதில் வந்து நாம் முன்னேறணும், நாம் வந்து தலைவராக இருந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறத சினிமா வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும். அது வந்து ஒரு மீடியம். அந்த மீடியம் வந்து எல்லா மக்களையும் போய், இப்போது நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் நான் ஒரு வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, சார் உங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், நீங்கள் நியூஸ் படித்து நாங்கள் பார்த்துருக்கோம், அதனால் நாங்கள் நம்புகிறோம் சார் அப்படிம்பாங்க. அதாவது அந்த நம்பிக்கையை வந்து நம்மளுடைய திரை இது வந்து நமக்கு பயன்படுது. இது வந்து சின்ன திரைக்கே இப்படி இருக்கும்போது பெரிய திரைக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து தேர்தல் அறிக்கையை சொல்லும் போதோ அண்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போதோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அக்கா, தங்க, அம்மா, பெரியப்பா எல்லாரும் வந்து என்னென்னா விஜய் தான். அதாவது புரட்சித் தலைவி அம்மா வந்து எப்படி வந்து பிரச்சாரத்தில் பண்ணாங்களோ, அவங்க நிறுத்தின வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது. ஆனால் எல்லோரும் யாருக்காக ஓட்டு போட்டாங்க? எல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க, ரெட்டை இலைக்காக போட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது 2 தான். ஒன்று ரெட்டை இலை, இன்னொன்று புரட்சித் தலைவி அம்மா. அதே மாதிரி தான் இப்போ வந்து தாவேக்காவில் வந்து ஒன்று வந்து நம்ம முதலமைச்சர் திரு விஜய், இன்னொன்று வந்து அவருடைய கட்சி. வேட்பாளர்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா காரணம் என்ன, இவர் எல்லார் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டார். எல்லார் வீட்டுக்கு வந்து உறவினர் மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டார். அப்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருமே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஜெயிக்க வச்சுருக்காங்க. இது வந்து நான் வந்து எனக்கு வந்து முன்னாடி ஒரு தோணிச்சது, நிச்சயமாக வந்து அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது என்னோட மனசில் அது இருந்தது. அதனால தான் அந்த பேட்டியில் கூட அதை சொன்னேன். 2024 நம்ம அதை பேசிட்டோம், அவர் கட்சி ஆரம்பித்து வரும்போது. ஆமாம். ஓகே சார், இப்போ எம்ஜிஆர் அவர்களை விஜயோடு நிறைய இடங்களை ஒப்பிட்டு பேசினாங்க.
ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது யானை பலத்தோடு திமுக மட்டும்தான் அன்றைக்கு இருந்தது. அவர் எதிர்த்து நின்று கன்னியா கட்சி ஆரம்பித்து வந்தார். ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்கள் வரும்போது இருபெரும் கட்சிகளாக, ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக, அதை தாண்டி இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணிகளாகவும் இருந்தது ஒவ்வொரு கட்சியோடும். ஏன்னா இந்த பக்கம் காங்கிரஸ் திமுகவோடு இருக்குது, இந்த பக்கம் பாஜக அதிமுக, இப்படி நல்ல ஒரு யானை பலத்தோடு இருக்கும்போது அந்த சென்டரில் உள்ள பூந்து அடித்து மெஜாரிட்டி சீட்டை காமிக்கிறார் விஜய். இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆரை காட்டிலும் ஒருபடி மேலே விஜய் வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்குல்ல. கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா, எம்ஜிஆர் வந்து அவருடைய காலத்தில் அவர் டாப் மோஸ்ட். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் நம்ம விஜய் சார் தான் டாப் மோஸ்ட். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதாவது ட்ரெண்டு மாறிட்டே இருக்குல்ல. கண்டிப்பாக வந்து அதாவதுன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது, அதை யாருமே மாற்ற முடியாது. ஏன்னா மாற்றம் வந்து இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு புது இதை பார்க்க முடியும் இல்லையா? என்ன புதுவித நிகழ்வு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். எல்லாருமே அப்படி தான் புதுசை விரும்புவோம். இப்போ வந்து ஒருத்தரே வந்து இப்போ நியூஸ் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நான் முன்னாடி செய்தி வாசிப்பாளர் இருக்கும்போது நானே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, போர் அடிச்சு போய்டும். புதுசாக வரணும், இவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கம்பேரிசன் வரும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மக்களுக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நமக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து எந்த தலைவர் வந்து நாட்டுக்கு வந்து நமக்கு என்னது பண்ணுறாங்க, அதாவது நம்மளோட திட்டங்கள் எப்படி இருக்குது, நமக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள்லாம் செய்து தராங்களா, இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவிலே வந்து ஒட்டுமொத்தத்தில் பார்த்திங்கன்னா கிராமம் தான் நிறைய இருக்குது. கிராமங்கள் தான் நம்மளோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறாரு காந்தியடிகள். அப்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழ்மையான மக்கள், அவங்களுக்கு வேணுங்கிற என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எந்த தலைவர் பண்ணுறாங்களோ, எந்த கட்சி பண்ணுதோ அந்த கட்சி தான் அது பண்ணுவாங்க. அதனால் இப்போ விஜய் அவர் வந்து முதலமைச்சர் விஜய் வந்து என்னென்னா, அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த ட்ரெண்டை மாற்றி, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கூட போதை கலாச்சாரம் வந்துச்சு. வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு அதாவது முந்தைய அரசு இருக்கும் பொழுது ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து மது அருந்துற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. இது மாதிரி பல வீடியோ வந்தது. இது இங்கே மட்டும் கிடையாது, இது வந்து வடநாட்டிலையும் அந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த கலாச்சாரம் வந்து எப்படி வந்ததுன்னா, குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி வந்திருக்கு. அதாவது என்னென்னா, யார் யார் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் இந்த மாதிரி போதைப் பொருளை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெட்ட ஒரு சவகாசம் எல்லாருக்கும் கிடைச்சிது. அதனால இந்த மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து எல்லாருமே ஸ்கூல்லே, ஒரு பள்ளி வளாகத்தில், அது வந்து கல்வி கற்கக்கூடிய இடம், அங்கே வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த போதை கலாச்சாரம் உருவாயிடுச்சு. இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்தே ஆகும். அப்படி வரும்பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, யாராவது கிடைக்க மாட்டாங்களா நமக்கு அப்படின்னு நினைக்கிற பொழுது, எவ்வளோ யானை பலம் இருந்தாலும், இப்போ வந்து முந்தைய ஆட்சியில் பாருங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு உத்தரவிட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய். ஆமாம். என்ன அப்படின்னா, இந்த கடைகள் வந்து கோவில் வளாகத்து பக்கத்தில் இருக்கிறது, பள்ளி வளாகம், பேருந்து நிலையம், முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்குது. இது எனக்கே தெரிஞ்சு முந்தைய அரசில் நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து டாஸ்மாக் கடை இருந்தது. இதுக்கு எத்தனையோ முறை வந்து அவங்க வந்து போராடினாங்க அசோசியேஷன் மூலமாக. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. இதே மாதிரி தான் அதிமுக அரசு இருந்த பொழுதும் கூட, திமுக அரசு இருந்த பொழுதும் கூட அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படலை. ஆனால் இவர் வந்து உடனே அந்த நடவடிக்கை எடுத்தார். ஸோ மக்களுக்கு உடனே என்னாகும், அதாவது நம்ம கேட்காமலே பண்ணணும். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது தானம் தர்மம் அப்படின்ற 2 இருக்குது. தானம் வந்து என்னென்னா கேட்காம கொடுக்குறது, தர்மம் வந்து ஒருத்தர் கேட்டு கொடுக்குறது. அது மாதிரி இப்போ மக்கள் கேட்காமலே அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற தலைவர் தான் நாட்டினுடைய முதல்வராக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிற முதல்வர் தான் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியும். அதுக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது நான் நிச்சயமாக சொல்வேன், ஆணித்தரமாக சொல்வேன். ஓகே சார், பேசும்போது அழகாக வார்த்தை சொன்னீங்க, ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக யாருமே முதலமைச்சராக பொறுப்பேற்றோன்னே எல்லாரும் முதலமைச்சரை வந்து பார்ப்பாங்க. இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பார்க்குறாரு, முக்கியமான அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்களை பார்க்குறாரு, கூட்டணி கட்சி திருமாவளவன் பார்க்குறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தோழமை கட்சிகள் எல்லாரையும் பார்க்குறாரு, முக்கியமான தலைவர்கள் எதிர்க்கட்சி அன்புமணியை கூட பார்த்துட்டு வராரு, போயிட்டு எல்லாரையும் இவர் போய் பார்த்துட்டு வராரு. இப்போ நீங்கள் சொன்ன ட்ரெண்ட் செட்டர் புதுசாக அவர் புது விதமாக கையாள ஆரம்பிச்சிட்டார் எல்லாத்தையுமே. அதாவது இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம். இந்த அரசியல் நாகரிகம் வந்து எல்லாருக்கும் வராது. அதாவது என்னென்னா, எதிர்க்கட்சியை எதிரி கட்சிகளாக பார்க்க வேண்டாம்னு இன்றைக்கி வந்து நம்முடைய முன்னாள் துணை முதலமைச்சர் சொன்னார். அது மாதிரி வந்து எதிரி கட்சிகளை பார்க்குற போது நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக பார்க்குற பொழுது எல்லாருமே ஒன்று. இப்போ இவர் வந்து என்னென்னா 1967 நம்முடைய காமராஜர் தோத்துனான்னு அறிஞர் அண்ணா ஜெயிச்சிடறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ தான் உருவாயிட்டு வந்து வருது. அப்போது நேராக காமராஜரை போய் அவர் பார்க்குறாரு.
அரசியல் நாகரிகத்தை அப்போயே உருவாக்கின ட்ரெண்ட் செட்டர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னென்னா தோற்ற அந்த முன்னாள் முதலமைச்சரை போய் பார்த்துட்டு வாழ்த்து வாங்கிட்டு வந்தார். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒருபடி மேலே, அதாவது வெறும் முன்னாள் இருந்த முதலமைச்சர்கிட்ட மட்டும் போய் வாழ்த்து வாங்கலை, அதே மாதிரி துணை முதலமைச்சரையும் பார்த்தாரு, அரசியல் மூத்த தலைவர்களை வந்து வைகோவை பார்த்தாரு, அப்புறம் அதே மாதிரி நம்ம திரு சீமான் அவர்களையும் பார்த்தாரு. ஸோ இப்படி வந்து ஒரு இதுதான் ட்ரெண்ட் செட்டர். அதாவது அரசியல் நாகரிகத்தை வந்து வளர்கின்ற இப்போ வருகின்ற தலைமுறையினருக்கு தெரிவித்திருக்கு அவர் வந்து செஞ்சுருக்கார். எல்லாருக்கும் இது தெரியணும், இதை வந்து கற்றுக்கணும். அதான் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடும்போது என்ன சொன்னார், பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ பதவி வரலாம், நாம் எப்படி பண்பாக இருக்கோம், நாம் எப்படி அன்பாக இருக்கோம், நாம் எப்படி பணிவாக இருக்கோம், எல்லாட்டையும் அதுதான் வந்து உயர்த்தும். அதாவது ஒரு தலைவனுக்கு வேண்டியது துணிவும் இருக்கணும், அதாவது என்னென்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை இருக்கணும், அதே சமயத்தில் அன்பு இருக்கணும், அதே சமயத்தில் பண்பு இருக்கணும். அதாவது எப்படி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு அண்ணாதுரை சொன்னார். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து அமைதி வளம் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இப்போது முதல்ல அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்தால் தான் இந்த அமைதி வளம் வளர்ச்சியே வரும். இப்போ இந்த அமைதி வளம் வளர்ச்சி வந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே நமக்கு மக்களுக்கு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டுங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த சமயத்தில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு. நாட்டுக்கு ஒரு சுபிட்சம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓகே சார், இதுக்கு முந்தைய ஆட்சி திமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறுநில மன்னர்கள் விமர்சனம் வைக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. அதாவது திருச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேருன்னு சொல்லுவாங்க, சென்னையில் சேகர்பாபு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருவண்ணாமலைனா ஏவா வேலு, ராமநாதபுரம் ராஜகண்ணப்பன், இப்படி நம்ம ஒவ்வொருத்தராக சொல்லிக்கிட்டே போக முடியும். ஒவ்வொருத்தரும் இவங்களாம் வந்து அவங்க வைக்கிறதா, அவங்க ஒரு செக்டார் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களுக்கு கீழே ஒரு பணியே நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் வரும்போது சொல்றாரு, இனி அங்கே ஒரு செக்டார் இங்கே ஒரு செக்டார்லாம் இல்லை, என் தலைமையில் ஒரே ஒரு செக்டார் தான், பவர் சென்டர். ஊழல் பண்ணுறவன் என்ன இருந்தால் இப்போ தொடர்த்து எரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை முதலமைச்சராக பொறுப்பேற்றவொடனே இப்படி கட்ஸாக சொல்லக்கூடிய ஒரு திறன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எம்ஜிஆருக்கு பிறகு யாரும் இந்த மாதிரி நேரடியாக சொன்னதில்லையே, தன்னுடைய எம்எல்ஏக்கள்டையும் அமைச்சர்கள்டையும் இப்படி சொன்னதில்லை. இவர் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இப்படி சொல்கிறாப்லையே, இது எப்படி சாத்தியமா? நிச்சயமாக நடக்கும். என்னென்னா பவர் சென்டர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து நல்லது. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசேஷனல் இதில் கூட நம்ம சொல்லுவோம் டீசென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி பவர் சென்டர் ஒரு இடத்துல இருந்தால் தான் எல்லாம் நேர்மையாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு பார்வையில் இருக்கணும். இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் ஒரு பண்ணுவாங்க. இப்போ ஒரு தொகுதியில் இருக்கவங்க மட்டும் அங்கே வந்து தன்னோட பவரை வந்து இது பண்ணிட்டு பண்ணாங்க அப்படின்னா ஹிடன் மேட்டர்ஸ் ஆகிடும். அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரே பவர் சென்டராக இருக்கும்போது யாருமே தப்பு பண்ண முடியாது, யாரும் ஊழல் பண்ண முடியாது, யாருமே வந்து தப்பிக்கவும் முடியாது. அதுதான் வந்து அந்த பவர் சென்டரோட மகிமை. அது அதனால் என்னென்னா இந்த பவர் சென்டர் இருக்குது. இப்போ எப்படின்னா நம்ம இந்த ஃபிலிமில் பார்ப்போம்ல, அதாவது வந்து பலதரப்பட்ட கோணங்களில் கண்ணாடி இருக்கும். ஒரு பர்சன் நின்னா எல்லாத்துலேயும் தெரிகிற மாதிரி இந்த பவர் சென்டர் வந்து இட் வில் பி இன் ஆல் த பிளேசஸ். அப்போ என்னாகும், கண்ட்ரோல் வில் பி இன் ஒன் ஹேண்ட். அப்போ வந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும். கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஊழல் அது எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு கிடைச்சிடும். அது கிடைக்கிறதுக்கு தான் இந்த பவர் சென்டர் வந்து நிச்சயமாக அது சாத்தியம். அதை நிச்சயமாக வந்து நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாக அதை கடைப்பிடிப்பார். இதை அதுக்கப்புறம் வர சந்ததியினரும் அதை வந்து கடைப்பிடிப்பாங்க கண்டிப்பாக. ஓகே சார், இது வந்து யாருமே செய்யாத ஒரு புதுமையான ஒரு நிலை இது. ஓகே சார், அவர் அதே நேரத்தில் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருந்தார் மக்களுக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் கொடுக்க போல மாதம் 1000 உரிமை தொகை கொடுத்தாரு. இப்போ அது 2500 இவர் சொல்லியிருக்காரு. அவங்க இலவச பேருந்துன்னு சொல்லுவாங்க, பிங்க் பஸ்ன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு பேருந்து இலவசம்னு சொல்லி ஸ்டாலின் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி திமுகவின் அறிக்கைகளையே ஒரு படி மேலே எடுத்து கொண்டு போய் தாவேக்க அறிக்கைகளாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி விமர்சனம் ஒன்று ரொம்ப உலாவிட்டு வருதா, எப்படி பார்க்குறீங்க? அது முற்றிலும் தவறு. அதாவது ஒவ்வொரு கட்சியுமே என்னன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய குழுக்கள் வந்து என்ன தேர்தல் அறிக்கையை வந்து இது பண்ணுறாங்களோ அதுதான். அதில் வந்து சிமிலராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ நான் நினைக்கிறத நீங்களும் நினைக்கலாம், அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறத மற்றவங்க நினைக்கலாம். அது மாதிரி நினைக்கிற போது அது வந்து 1-2 வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைகள் வந்து ஒரு கட்சியோடது வேறு வேறையாக தான் இருக்கணும். அதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காரு. அதில் வந்து மெயினாக நம்ம வந்து 3 இதில் கோப்புகளில் வந்து கையெழுத்திட்டார். அதில் அதிரடி சிங்கப்பெண் அதிரடி படை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்.
ஒரு எஸ்பி, திருச்சி எஸ்பி வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 ரவுடிகளை வர வச்சு அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா, நீங்களாம் உங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கோங்க, உங்களை நம்பி குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க. அது வந்து காமனாக எல்லாருமே சொல்கிறது. ஆனால் ஒரு வார்த்தை என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் திரும்ப இப்படி பண்ணீங்கன்னா இந்த அரசு வேறு மாதிரி உங்களை வந்து ட்ரீட் பண்ணும். அதனால் இந்த அரசு இப்படி பண்ணும் பொழுது யாரும் ஒன்றும் இது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நேர்மையாக இருங்க, உழைச்சி சம்பாதிங்க, பிள்ளைகளை காப்பாற்றுங்க, உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அப்படி ஒரு பெண்ணு இருக்காங்க, இப்படிலாம் சொல்லி சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு கண்ட்ரோல்டு கவர்மெண்ட்டு தான் வந்து வேணும். பயப்படணும். அது வந்து சர்வாதிகாரம் கிடையாது. அது வந்து என்னென்னா ஜனநாயகத்துக்கு உட்பட்ட கடமை தான். அந்த கடமையை வந்து நம்ம சரிவர பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டவெல்லாம் நல்லவன் ஆகிடும். அதாவது நம்ம புரட்சித் தலைவர் பாட்டில் வர்ற மாதிரி, திருடர்கள் வந்து திருடராய் பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னாரு. அவங்க திருந்துற மாதிரி நம்ம நாட்டில் வந்து சொல்ல முடியல. இது எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் இருக்குது, வேறு விதமாக இருக்கும். ஆஸ்திரேலியாவில் வேறு விதமாக இருக்கும். நம்ம இந்தியாவில் வேறு விதமாக இருக்குது. இதை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இது முற்றிலுமாக ஒழிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம வழிமுறைகளை கொண்டு வர்றது தான் முதல்வரோட ஒரு இது. அதனால தான் அவங்க வந்து காவல்துறையை தன்கிட்ட வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக தான். அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதாவது அவர் கட்சியை மட்டும் சார்ந்தில்லை, மக்களை தாண்டி எதிர்க்கட்சி அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சி வச்சு இருக்கக்கூடியவர்களுக்கும் விஜயை பார்த்தால் ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம், அமமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு நேரடியாக நான் ஆதரவு தரேன், கட்சியை கூட அவர் கேட்கல, நேரடியாக நான் ஆதரவு தரேன்ற மாதிரி வார்த்தைகளை சொன்ன உடனே அமமுகலேருந்து டிடிவி தினகரன் அவர்கள் இவரை நாங்கள் கட்சியிலேருந்து தகுதி நீக்க மாட்டோம், விளக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஸோ எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் விஜய் இந்த அளவுக்கு பிடிக்க காரணம் என்ன சார்? அவருடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், அவருடைய அப்ரோச்சு, அது புதுவிதமான அப்ரோச்சு. அதாவது என்னென்னா, அவர் வந்து மக்கள் கூட்ட உள்ளே போயிட்டார். அதாவது எப்படி வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எல்லாருடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்துட்டுருக்கார் இன்னும், அதே மாதிரி இவர் வந்து எல்லார் மக்கள் உள்ளேயும் வந்து புகுந்து என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சனால நடிகர்னால் மட்டும் அட்ராக்ட் ஆகலை. அது வந்து நிச்சயமாக வந்து நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஒரு நடிகர், ஏன்னா நம்ம கூட எல்லா நடிகர்களும் பிடிக்கும். நம்ம நடிகராக வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் பிடிக்கும். ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொள்கை. அது மெயினாக இப்போ அரசியலில் பார்த்திங்கன்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது பிடிக்கிறதுக்கு காரணம். ஒன்று வந்து கொள்கை, ரெண்டாவது வந்து அவங்களுடைய போக்கு, எப்படி வந்து அவங்க வந்து வாக்குறுதிகளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்க்குறது, மூணாவது வந்து சிக்கல்களை எப்படி சமாளிக்கிறாங்க. இப்போ வந்து அரசுக்கு வந்து நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி பொறுப்பேற்றிருக்காங்க, இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவர்களுடைய தலையில் வந்து எவ்வளோ பெரிய சுமை இருக்கும் அப்படிங்கிறது அது போனால் தான் தெரியும். ஏன்னா அதுக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கை இது பண்ணுறோம் டேரிங்காக சொன்னார். அதாவது என்னென்னா ஓப்பன் டாக். எப்பவுமே பார்த்திங்கன்னா சில அரசியல்வாதிகள் வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. அதாவது 1 to 1. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ 1 to 1 பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து தெளிவு பிறக்கும். இது மற்ற அரசியல் தலைவர்கள்கிட்ட சில பேர்கிட்ட இல்லாததுனால தான் அது கூட சில மைனஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. பை தமிழ் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி.